ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயினிஸ்ல படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான அப்ளைடு கால்குலஸ் MA25C01 எக்ஸாம் வந்து இருக்கும். இதுக்குரிய யூனிட் வைஸாக ஃபார்முலாஸ் நீங்கள் தேடியே வந்து உங்களுக்கு டயர்ட் ஆகிரும். இந்த ஃபார்முலாஸை ஃபுல்லாக நான் உங்களுக்கு டோட்டலாக யூனிட் 1லேருந்து யூனிட் 4 வரைக்கும் மொத்தமாக பிரித்து கொடுத்துட்டேன். இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதுமானது. இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் டிஃபரன்ஷியல் கால்குலஸ், அதில் ஸ்டாண்டர்ட் லிபிஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. பேசிக் டெரிவேட்டிவ்ஸ் இது கண்டிப்பாக கேட்பாங்க. இதோட பேசிக் டெரிவேட்டிவ்ஸ் dy/dx அந்த இது கான்செப்ட் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ரூல்ஸ் ஆஃப் டிஃபரன்சியேஷன், இதில் ப்ராடக்ட் ரூலு, கோஷியன்ட் ரூலு, செயின் ரூல். இதில் வந்து கோஷியன்ட் ரூலும் செயின் ரூலும் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் மீன் வேல்யூ தியரம்ஸ், இது வருஷம் கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு ரோல்ஸ் தியரம், லெக்ராஞ்ச் மீன் வேல்யூ தியரம், இந்த இது வந்து உங்களுக்கு 11th புக்கோ இல்லை 12th புக்லேயோ இருக்கும். செகண்ட் வால்யூம் நினைக்கிறேன் அதில் இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும். சம்டைம்ஸ் இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். 11th 12th எடுத்த புக்கு கூட பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே படித்த மாதிரி இருக்கனால அது கொஞ்சம் மைண்டில் நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் அண்ட் மினிமா, இது ரொம்ப முக்கியமான ஒன்று. செகண்ட் யூனிட் இதோட ஃபுல் வீடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.